நம்ம வேலூர்ல சில நடைமுறை கலாச்சாரங்கள் இருப்பதாக நம்முடைய சகோதரர்கள் சொன்னாங்க. என்னஜி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பால் பாக் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பால் பாக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ரோஜா பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன், நிஜாம் பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா பால் பாக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடின்னு சொல்லி யாருடைய முடின்னு தெரியல, ஏதோ ஒரு முடியை கொண்டு வந்து வச்சு அதை வச்சு ஊரா திருவிழா எடுத்துட்டு போய் ரவுண்ட் எடுத்துட்டு போய் அதை வந்து பாலில் ஊற போட்டு இப்படி நிறைய வித்தியாசமான மூட நம்பிக்கைகளை கடைபிடிக்கிறாங்க நம்ம வேலூர்ல அப்படின்னு சகோதரர்கள் சொன்னாங்க. திருப்பூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை கொண்டு வரேன்னு கொண்டு வந்து ஒரு பெரிய அண்டா ஒன்று ரெடி பண்ணி அந்த அண்டாவில் அந்த முடியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து அந்த தண்ணி எடுத்து ஊருக்கே சப்ளை பண்ணாங்க. எல்லாரும் போட்டி போட்டு வாங்கி குடிச்சானுங்க. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த தாத்தாவோட முடியுன்னு தெரியல, கண்டிப்பாக ரசூல்லாவோட முடியல. அது யாரோட முடியுன்னு தெரியல, எந்த ஷேகோட முடியோ இல்லை நல்ல ஒரு முடியோ கெட்ட ஒரு முடியோ தெரியல, கண்டிப்பாக ரசூல்லா முடியலைங்கிறது மட்டும் நல்லா தெரியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்கிற பெயரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை புனிதப்படுத்துகிறோம், அதற்கு மரியாதை தருகிறோம் என்ற அடிப்படையில் இப்படியான மூட நம்பிக்கைகள் முஸ்லிம்களிடத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இது முறைதானா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு நாம் பயணிக்கிறோம், ஹதீஸ்களை புரட்டி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முடிக்கு இப்படி புனிதம் இருப்பதாக சொன்னார்களா? தன் முடிக்கு இப்படி திருவிழா எடுக்க சொன்னார்களா? தன் முடியில் எங்கெல்லாம் படுகிறது அதெல்லாம் புனிதம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா என்று புரட்டி பார்த்தால், தன்னை புனிதமானவனாக காட்டிக்கொள்ளாத சக மனிதனாக உங்களோடு நானும் ஒருவன் என்று யதார்த்தமான மனிதனாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர, நான் கால் வைத்த இடம் புனிதமாகிவிடும், என்னுடைய கண்பட்ட இடமெல்லாம் புனிதமாக மாறிவிடும் என்று கதை சொல்லாத ஒரு தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி உலகத்திற்கு எளிமையை தெளிவை போதித்த ஒரு தலைவரை அந்த தலைவரின் வழியில் நடப்பதாக சொல்லிக் கொள்கிற முஸ்லிம்கள் பால் பாக்கு கொண்டாடுறாங்களே, இது பெரிய அநியாயம் இல்லையா? நம்ம ஊரில் இது ஆசார் திருவிழான்னு வேற சொல்றாங்க. அப்ப கண்டிப்பாக இந்த திருவிழாக்கள் ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, நபி வழியில் இல்லை, ஹதீசுகளில் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முடி புனிதமானது, எனவே அதை தண்ணீரில் கலக்கி குடியுங்கள், என்னுடைய முடியை ஊர்வலமாக எடுத்துச் செல்லுங்கள், என்னுடைய முடி உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பரக்கத்து கொட்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. அப்படி எந்த ஹதீஸிலும் இல்லை. எனவே ஹதீஸில் இல்லாத இது போன்ற பிதஅத்துக்கள் கண்டிப்பாக நபி வழி ஆகாது. இவை வழிகேடுகள். இந்த வழிகேடுகள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும்.